நான் கூட நிலாவை ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் நிலாக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. நல்ல வேளை அத்தை நம்ம கிட்ட சொன்னாங்க. இல்லைன்னா நிலாவை நம்மளும் மொத்தவங்க மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடியிருப்போம். ஆனாலும் இன்னும் வரைக்கும் அத்தை சொல்கிறது முழுசாக என்னால் நம்ப முடியல. எது உண்மை எது பொய்யினே தெரியல. டேய் அர்ஜுன், இங்கதான் இருக்கியா நீ? நான் உன்னை எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன கிருத்தி, என்னாச்சு? ஏய், நம்ம நேற்று என்ன பேசிக்கிட்டோம்? தோட்டத்துக்கு போகலான்னு பேசிக்கிட்டோம்ல. ஆனால் நீ வந்து இங்கே நின்றுட்டு இருக்க. அங்கே நாங்களாம் ரெடி ஆகிட்டோம், வா போகலாம். கிருத்தி, நிலா கிட்ட நீ கொஞ்சம் தள்ளியே இரு. ஏண்டா, ஏன் அப்படி சொல்கிற? இல்லை கிருத்தி, நிலாவை பற்றி நான் சில விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நிலா கிட்ட நீ கொஞ்சம் ஒதுங்கியே இரு. நம்ம ஏதாவது கிண்டலாக பண்ண போய் அது தப்பாயிருச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். ஏய், நீ நிலாவை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவள் அப்படிலாம் கிடையாது. சரி வா கிளம்பலாம். இல்லை கிருத்தி, நேற்று அத்தை கொஞ்சம் விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அர்ஜுன், இதுல உண்மை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அத்தை ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஏன் அனாவசியமாக நிலாவை பற்றி தப்பாக சொல்லணும்? ஏன்னா அவங்க பொண்ணுகிட்ட நீ பேச மாட்டேல. நிலாவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சாதானே நீ அவங்க பொண்ணு கூட நல்லா க்ளோஸா இருப்ப. அதுக்காக கூட இருக்கலாம்ல. இருக்கலாம் கிருத்தி, ஆனாலும் இங்க பாரு அர்ஜுன், யார் எப்படின்னு எனக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். நிலாவை பார்த்தா அப்படிலாம் தெரியல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை விட நிலா கிட்ட அதிகமாக நான் தான் பேசுகிறேன். எனக்கு நல்லா தெரியும். எந்த ஒரு விஷயத்தையும் அவள் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டதே கிடையாது. நீ அவளை தப்பாக புரிஞ்சிருக்க. தயவு செஞ்சு உன்னோட எண்ணத்தெல்லாம் மாற்றிக்கோ. 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன 2 பேரும் சைலண்டாக இருக்கீங்க? கிளம்பலையா? வாங்க போகலாம். ரெடியாக இருக்கோம் நிலா, போகலாம். நிலா ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நீங்கள் நிரஞ்சன் கூட போங்க, நான் கிருத்திகாவை கூப்பிட்டு காரில் வந்துடுறேன். எல்லாம் ஒன்றா போகலாமே. இல்லை, அது சரிப்பட்டு வராது. நீங்கள் நிரஞ்சன் கூட போங்க, நான் கிருத்திகாவை கூட்டிகிட்டு வரேன். ம், சரி, ஓகே. சீக்கிரமாக வந்துடுங்க. சரி நிலா. அர்ஜுன், என்ன அர்ஜுன் பேசுகிற? ஏன் அவகிட்ட அப்படிலாம் பேசுகிற? வர வர நீ ஐஷு மாதிரி ஆயிட்ட. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா போலாம். இந்த அத்தையால் வந்தது தான் எல்லாம். மாமா, தோட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்தது மாமா. ஜாலியாக இருக்கு. அப்படியாம்மா? ஆமாம் மாமா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், இந்த வீடு யாருது? நம்ம வீடு தான்ப்பா, நம்மளோட தோட்டத்து வீடு தான். வாங்க போலாம் உள்ள. சரி மாமா. தேங்காவெல்லாம் மூட்டை கட்டி கணக்கு போட்டு லோடு எடுத்து சொல்லுப்பா. ரவி கிட்ட சொல்லிடு. சரிங்கப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாமா, இந்த வீடு நம்மளோடதா மாமா? ஆமாமா, இதுவும் நம்ம பரம்பரை வீடு தான். அந்த காலத்துல வண்டி வசதிலாம் இல்ல. அதனால தோட்டத்திலேயே வீட்டை கட்டி இங்கேயே இருந்து தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம். இந்த வீட்டை கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே இந்த வீட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்போ எப்போ கட்டினாங்கன்னு நீயே யோசிச்சுக்கோ. பரவாயில்லையே, இத்தனை வருஷம் ஆகியும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு வீடு. அந்த காலத்துல கட்டின வீடெல்லாம் அப்படிதான்ப்பா, இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்கும். இந்த வீட்டில் யாரும் இல்லையா மாமா? இப்போதைக்கு யாரும் இல்லம்மா, நான் அடிக்கடி வருவேன், அவ்வளவுதான். இங்க நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க எல்லாம் வீட்டை கிளீன் பண்ணி வைப்பாங்க. நான் எப்பயாச்சும் ஒரு டைம் வருவேன். தாத்தா வந்தாருன்னா இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. மீதி நேரம்லாம் வீடு சும்மா தான் இருக்குமா? ஆமாமா. அப்பா, நான் ஒன்று சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? என்னம்மா நிலா, சொல்லு. இந்த வீட்டை நம்ம ஏன் மணியனாக்கு கொடுக்கக்கூடாது? என்னம்மா நிலா இப்படி சொல்ற? இது நம்ம பரம்பரை வீடுமா. அப்பா, பரம்பரை வீடுனா என்ன தெரியுமா? பரம்பரையா யாராச்சும் ஒரு மனுஷங்களாச்சும் வாழ்ந்துட்டு வரணும்ப்பா. எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து இங்கே யாருமே இருந்ததில்லை. இந்த வீடு சும்மா தானேப்பா இருக்கு. அவருக்கு கொடுத்தா அவரும் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் வாழ்ந்துட்டு போவாங்கல்ல. நான் அன்னைக்கு மணியண்ணா வீட்டுக்கு போனேன்ப்பா. அவங்க வீடு ஓடெல்லாம் ரொம்ப பழசாயிட்டு இருக்குப்பா. உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டெல்லாம் மாற்றி கொடுப்பீங்க, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீடு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல. அவரும் அங்கேருந்து இவ்வளோ தூரம் தோட்டத்துக்கு நடந்தே வராரு. இங்கே இருந்தால் நல்லா பார்த்துப்பாருல்லப்பா. நம்ம தோட்டத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் நல்ல வசதியான வீடு கிடைச்ச மாதிரி இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவர் நம்ம குடும்பத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காருப்பா. ஆமாப்பா, நிலா சொல்றது கரெக்டு தான். அவருக்கு இந்த வீட்டை கொடுக்கலாம்ப்பா. இங்க கொஞ்சம் வசதியா இருக்கு, அவர் நிம்மதியா வாழ்வார்ல. காலையில எழுந்த உடனே தோட்டத்துக்கு அங்கிருந்து இங்க ஓடி வராரு, பாவமா இருக்குப்பா. அப்போ வள்ளிக்கு தூரமாயிடும்லடா, அவளும் இங்க இருந்து வீட்டுக்கு வரணும்ல. அவங்கள நான் வந்து டெய்லி பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றேன்ப்பா, எனக்கு கவலை இல்லை. இல்லைன்னா மணியனாக்கு ஒரு வண்டி வாங்கி தரலாம், அவர் கூட்டிட்டு வந்து விட்டு போவாரு. ஆமாப்பா, ப்ளீஸ்ப்பா, சரின்னு சொல்லுங்கப்பா. யாரு மேலே அந்த இடத்துல அவங்களாச்சும் இருந்துட்டு போட்டோம். நம்மளுக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காங்க, நம்ம இது கூட செய்யலைன்னா எப்படிப்பா?
நிலாமா உனக்கு ரொம்ப நல்ல மனசுடா. கண்டிப்பா உன் மனசுக்காகவே மணிக்கு இந்த வீட்டை நான் கொடுக்குறேன், சரியா? தேங்க்ஸ்ப்பா. எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீ சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயம்தான் நிலா. நிரஞ்சன், சொல்லுங்கப்பா. போய் நான் கூப்பிட்டேன்னு மணியை கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. ஏய் அர்ஜுன், பாத்தியா நிலாவை பற்றி என்னென்னவோ சொன்னியே, இப்போ தெரியுதா அவளோட குணம் என்னன்னு? கிருத்தி, எதை நம்புறது எது நம்பக்கூடாதுன்னே தெரியல கிருத்தி. ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு குழப்பமும் இல்லை அர்ஜுன். நிலா இப்படி தான், நீ தான் அவளை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க. அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அத்தை பேச்சை கேட்டுட்டு நிலாவை நீ ஹர்ட் பண்ணிடாத, அவளை தான் நான் சொல்லுவேன். ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமா மணி, நாங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம். ஐயா நீங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டை பூட்டிட்டு பத்திரமா சாவி எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்றேன் ஐயா. ஒரு நிமிஷம் இருடா, நான் சொல்றது கேளு. சொல்லுங்க ஐயா. நாங்கெல்லாம் இங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வள்ளியும் கூட்டிட்டு வந்து முதல்ல இந்த வீட்டில் பால் காய்ச்சிட்டு நீங்க குடியேறுங்க. ஐயா என்ன சொல்றீங்க நீங்க? என்னடா மணி, சொல்றது கூட காது கேட்கலையான்னு? இனிமே இந்த வீட்டில் நீயும் வள்ளியும் பிள்ளைங்களும் இருங்கன்னு சொல்றேன். ஐயா ஆமாண்டா, இது வரைக்கும் நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. நாங்க உங்களுக்காக எதுவுமே பண்ணதில்லையே. ஐயா, எங்க குழந்தைங்க இப்ப நல்ல நிலைமையில இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான் ஐயா. எங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து எங்க குழந்தைங்களை இலவசமா படிக்க வைக்கிறீங்களே, அது போதாதா? டேய், படிப்பு வேற இது வேறடா. இப்பதான் நிலா சொன்னான், உன் வீட்டுக்கு வந்தால அப்ப கவனிச்சாலாம் உன் வீட்டு ஓடெல்லாம் பழசாயிட்டு இருக்காமே. இதை நீ அப்பவே சொல்லியிருந்தா ஓடாச்சும் மாத்தி கொடுத்துருப்போம்ல. நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டில் இருக்க? ஐயா சரி, போனதெல்லாம் போகுது, அந்த வீட்டை விடு. இனிமே இங்க வந்து இருந்துக்கோ. அதுக்குள்ளேயே அந்த வீட்டை இடிச்சு புதுசா ஒரு வீடு கட்டி தரேன். ஆனாலும் நீ இங்கே இரு. உனக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காச்சும் யூஸ் ஆகட்டும் வீடு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய், உணர்ச்சி வசப்படாத. நன்றிலாம் எனக்கு சொல்லாத, நிலாக்கு சொல்லு. ஏன்னா இந்த ஐடியாவை கொடுத்ததே நிலா தான். நிலா பாப்பாவா? ஆமாண்டா, இந்த வீட்டில் உன்னை குடி வைக்க சொன்னதே நிலா தான். நான் மனசார சொல்றேன், இந்த வீட்டில் நீ இரு. ரொம்ப ராசியான வீடு மணி, நல்லா வருவே நீ எதிர்காலத்துல. நிலா பாப்பா, நீங்க 1000 தான் சின்ன பொண்ணா இருந்தாலும் உங்க மனசு யாருக்கும் வராது பாப்பா. நன்றி பாப்பா. முதல்ல உங்கள் கையை இறக்குறீங்களா? இங்கே பாருங்க அண்ணே, முதல்ல அழறதை நிறுத்துங்க. நீங்கள் எங்களை எப்படி நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் வீட்டில் ஒருத்தராக தான் நாங்களாம் உங்களை நினைக்கிறோம். நீங்கள் கஷ்டப்படுறதை எங்களால் பார்க்க முடியலண்ணே. எனக்கு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தப்போ கஷ்டமாக இருந்தது, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் வந்தேன். நல்ல வீடு கட்டணுன்னா கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் உங்களை எங்கே தங்க வைக்கிறது? நீங்கள் இங்கேயே இருங்க. யாருமே தங்காத வீடு தான், சும்மா பூட்டி தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கலாண்ணே. ரொம்ப நன்றி நிலா பாப்பா. நன்றி சொல்கிறீங்க, உம்முன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள், அப்போ தானே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். ரொம்ப நன்றி பாப்பா, என் மனசார சொல்றேன். நீலாம் 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருப்ப. உனக்கு எந்த குறையும் வராம அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். ரொம்ப சந்தோஷண்ணே. போங்க, இந்த சந்தோஷத்தோடு போய் வள்ளியக்கா கிட்ட சொல்லி இங்கே கூட்டிட்டு வாங்க. டே மணி, ஐயா இங்க ஏதாவது குறை இருந்தா சொல்லு, ஏதாவது ரிப்பேரா இருந்தா சொல்லுண்ணே, நான் ஆளுங்களை வர வச்சு சரி பண்றேன். சரிங்க ஐயா. சரி, நிலா நிரஞ்சன் 2 பேரும் வாங்க, உங்களுக்கு கணக்கு பார்க்குற வேலை கொஞ்சம் இருக்கு. சரிங்கப்பா, வரோம். என்ன இது, என்னால நம்பவே முடியலையே. அத்தை அப்படி சொன்னாங்க, ஆனா நிலா ரொம்ப நல்ல பொண்ணால இருக்கா. எதுக்கு அத்தை அப்படிலாம் சொன்னாங்க? அண்ணே சொல்லுங்க தம்பி. எனக்கு ஒரு விஷயம் கேட்டா சொல்வீங்களா? என்னப்பா தம்பி? ஆனா அண்ணே, நான் கேட்கறது வேற யாருக்கும் தெரிய வேணாம். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க தம்பி, நான் சொல்றேன். நிலா அவங்க ஃபேமிலிலாம் எப்படின்னு? அர்ஜுன், என்ன தம்பி, சொந்தக்காரா இருந்துட்டு நீங்களே அவங்கள பத்தி இப்படி கேக்குறீங்க? இல்லைண்ணே, நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இவங்களெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். இந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லவங்க தான் தம்பி, எல்லாருமே நல்ல மனசு கொண்டவங்க தான். உங்க தாத்தா இருக்காருல, அவரும் ராகவன் ஐயா இருக்காருல, அவரு நிரஞ்சன் தம்பி. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கோவம் அதிகம். இருந்தாலும் நிலா பாப்பா எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க தம்பி. அந்த பாப்பா ஒரு வார்த்தை சொன்னா அவங்க குடும்பமே அடங்கி போகும் தம்பி. அது மட்டும் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அந்த குடும்பம் தான். என் கல்யாணத்துக்கு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு சவரன் நகை கூட போடல தம்பி. அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஐயா அவங்க வீடு தேடி போய் பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாண செலவு மொத்தமே ஐயாவோடது தான் தம்பி.
இப்ப நான் இருக்கனே வீடு, அந்த வீடு அதை சுத்தி இருக்கிற நிலம் எல்லாமே ஐயா எனக்கு எழுதி கொடுத்தது தான். அது மட்டும் இல்ல தம்பி, எனக்கு கல்யாணத்துக்கு 10 சவரன் போட்டிருக்காரு தெரியுங்களா? என்னென்ன சொல்றீங்க? ஆமாம் தம்பி, அந்த ஐயாவும் செஞ்சாரு. அந்த அம்மா அவங்க பங்குக்கு அவங்க கழுத்துல போட்டிருந்த செயினை என் பொண்டாட்டிக்கு பரிசா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல தம்பி, இப்ப என் 2 பிள்ளைங்க படிப்பு செலவு மொத்தமே ஐயா தான் தம்பி பாக்குறாரு. அதுக்கு காரணமே நிலா பாப்பா தான். என் பிள்ளைங்க என்ன படிக்கணும்ன்றத நிலா பாப்பா தான் அவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த படிப்பையே படிக்க வைக்கிறாங்க தம்பி. அண்ணே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நிலாவை யாரோ ஒரு பையன் இடிச்சதாவும் அந்த பையனை இந்த ஊரை விட்டு விரட்டி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டதாவும் கேள்விப்பட்டேன்னு. தம்பி ஒரு நிமிஷம் இருங்க. ரவி, ஏ ரவி, அண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? லோடெல்லாம் ஏத்திட்டியான்னு கூப்பிட்டதா கேட்டேன். ஏற்றிக்கிட்டே இருக்கோண்ணே. கணக்கெல்லாம் நிலா மேடமும் நிரஞ்சன் சாரும் பார்த்துட்டு இருக்காங்கண்ணே. சரி சரிப்பா, நீ போ, நான் வரேன். சரிங்கண்ணே. இப்ப வந்தானே, இவன் யார் தெரியுமா தம்பி? நீங்க சொன்னீங்களே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் செத்துட்டான்னு, அந்த பையன் தான் தம்பி. அண்ணே, இவன் இன்னும் இருக்கானா? நிலாவை இடிச்சதா சொல்லி இவனை அடிச்சு கொடுமை பண்ணதா கேள்விப்பட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் தம்பி. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, இவனா? இடிச்சிட்டு நீங்க பாட்ட சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கீங்க. தெரியாமல் இடிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்பாங்க. தெரிஞ்சு இடிச்சதுக்கு போய் நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களே. எவ்வளோ தைரியம் உனக்கு? தெரிஞ்சுதான் இடிச்சுன்னு என்கிட்டே சொல்ற? உங்களை தானேங்க இடித்தேன், அப்போ உங்ககிட்ட தானேங்க சொல்ல முடியும். சி, உன்கிட்டலாம் போய் பேசுறேன் பாரு. நீலாம் ஒரு மனுஷனா? பேசுங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க, திட்டுங்க, அடிங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது எனக்கு முதல் முறை இல்லை. நான் இது வரைக்கும் 50 பொண்ணுங்க மேலே இடிச்சிருக்கேன். இவ்வளோ ஏன் உங்கள் பின்னாடி நிற்கிதே வள்ளி, அதை கூட நான் சந்தையில் இடிச்சிருக்கேன் தெரியுமா? உன்னெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும்டா, பொறுக்கி ராஸ்கல். நிலா பாப்பா, வாங்க போலாம். என்னக்கா சொல்றீங்க? அவன் பாட்டுக்கு பொண்ணுங்களை இடிச்சுட்டே இருக்கான், இவனெல்லாம் சும்மா விடலாமா? நிலா பாப்பா, வாங்க போலாம் சொல்றேன். போங்க போங்க, வள்ளி கூப்பிடுதுல, சத்தம் காட்டாத போங்க பார்க்கலாம். ஏய், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒழுங்கா திருந்த பார்த்துக்கோ, இல்லை நினச்சிக்கோ. மேடம், இந்த அட்வைஸ் எல்லாம் நாங்கள் நிறைய கேட்டுட்டோம், இப்போ நீங்கள் போங்க. டேய் நில்லுடா ராஸ்கல். பாப்பா, அவன் அப்படிதான், நீங்கள் வாங்க போகலாம். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதை போய் ஐயா கிட்ட சொல்லி இவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவ்வளவு அடி அடிச்சோம், எப்படி நிக்கிறான் பத்தியா? ராகவா, இவனெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேத்தி இடிச்சிருப்பான். இவனை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் கோபமா வருதுப்பா. இருங்க, இன்னும் 2 அடி அடிச்சிடுறேன். நிரஞ்சன், பொறுமையா இருப்பா. இவனெல்லாம் சும்மா விடாதீங்க ஐயா. நிலா பாப்பாவை போய் இடிச்சிருக்கான். டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளைங்களை இடிப்ப? உன்னை இன்னைக்கு ஒரு வழி ஆக்குறேன், இரு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? நிலா, நீ ஏன் இங்க வந்த? போமா உள்ள. அப்பா, ஏன்பா அப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? ஒரு மனுஷனை இப்படியாப்பா கட்டி வச்சு அடிப்பீங்க? முதல்ல அவனை அவுத்து விடுங்க. நிலா, என்ன பேசுற நீ? இவன் உன்னை மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எத்தனை பேரை இடிச்சிருக்கான் தெரியுமா? அதுவும் தெரிஞ்சே. பொம்பளைங்க மேலெல்லாம் கை வைக்கிற இவனை சும்மா விடலாமா? ஆமா நிலா, இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் விட்டு வைக்க கூடாதுமா. தாத்தா, நீங்க வயசுல பெரியவங்க தானே, இப்படிலாம் நடந்துக்கலாமா சொல்லுங்க? ஒருத்தன் தப்பு பண்ணா எடுத்து சொல்லி புரிய வைங்க, திருந்தறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டா மட்டும் அவனை திருந்திட போறானா என்ன? நீங்க இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்களே, அவனுக்கு இதை வச்சு பழி வாங்குற எண்ணம் வந்துச்சுன்னா அவனை அந்த நிலைமைக்கு மாத்தினதே நம்மளாயிடும் தாத்தா. இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா? நிலா, என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இவனெல்லாம் விட்டுடலாமா? நிலா பாப்பா, இவன் சந்தையிலே என்னை இடிச்சப்பவே இவனை காது பிச்சுக்கிற மாதிரி ஒரு அடி கொடுத்தேன். அப்பயும் இவன் திருந்தலைன்னா வேற என்ன பண்றது? அக்கா, முதல்ல அவனுக்கு எடுத்து சொல்லணும்க்கா. பொறுமையா சொன்னா திருந்தாத மனுஷனே கிடையாது. முதல்ல பொறுமையா சொல்லுங்க. அப்பயும் அவன் திருந்தலைன்னா போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுங்க. அதை விட்டுட்டு இப்படிதான் காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பீங்களா? இவனெல்லாம் இப்படி பண்ணாதான் நிலா சரிப்பட்டு வரும். அப்பா, நீங்க அவனை மட்டும் யோசிக்கிறீங்க, அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சிங்களா? அவனுக்கு இப்பதான்ப்பா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணோட நிலைமையை யோசிச்சு பாருங்கப்பா. நிலா, என்ன நிலா மாணி? நிலா பாப்பா, இதான் உனக்கு சரியான முடிவு. இருங்க. இங்க பாரு, இவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்றாங்கன்னா நீ பண்ண தப்பு அப்படி. இதுக்கும் மேல உங்க அம்மாவையும் பொண்டாட்டியும் பத்தி யோசிச்சு பாரு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லு?
தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை யோசிச்சு பார்க்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள யோசிச்சு பார்க்கணும். நீ மட்டும் பாதிக்கப்பட போகிறது இல்லை, மற்றவங்களும் சேர்த்து தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். என்னை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன். உன் பேர் என்ன? என் பேர் ரவி. இங்கே பாருங்க ரவி, நம்ம பண்ணுற தப்பு நம்மளை மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லாரையும் பாதிக்கும். உங்கள் வீட்லேயும் அம்மா இருக்காங்க, உங்களுக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. மற்றவங்க உங்கள் பொண்டாட்டியை தொட்டால் உங்களுக்கு கோவம் வராதா? அந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அந்த கோவத்தில் தான் இவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதீங்க. இனிமே இந்த மாதிரி தப்பை என் வாழ்க்கையில் நான் பண்ணவே மாட்டேன் மேடம். என் உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் செத்துருப்பேன். சரி, போனது போட்டோம். உண்மையாகவே நீ திருந்துட்டியா? ஆமாம் மேடம், என்னை நம்புங்க. சரி, நீ என்ன வேலை செய்கிற? எனக்கு வேலைலாம் எதுவும் இல்லை மேடம், சும்மா ஊரை சுற்றிட்டு இருக்கேன். அதனால தான் நீ இப்படிலாம் பண்ணியிருக்க. ஒரு நிமிஷம் இரு. அப்பா. பேசாத நிலா, ஏம்மா இந்த மாதிரி பண்ண? அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு தண்டனை கொடுக்க வேணாம்? அப்பா, தப்பு பண்ணுறவங்களாம் தண்டிக்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் இல்லைல்லப்பா. நம்ம எல்லாருமே நார்மலான மனுஷன்தான்ப்பா. இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்கலாம் கிடையாதுப்பா. அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். அவனுக்கு அவன் பண்ணது தப்புன்னு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான். இப்போ சொன்னதும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கப்பா. அவனை விட்டுருங்கப்பா ப்ளீஸ். அவன் இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். நிலா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? இப்படி ஒருத்தனை போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறியே. அப்பா, உலகத்தில் யார் தம்பா தப்பு பண்ணல. திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா போதும்ப்பா. அவன் தப்பை அவன் திருத்திப்பான். எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா. அவனுக்கு நம்ம தோட்டத்தில் வேலை போட்டு கொடுங்க. அவன் நல்லா வேலை செய்வான், ஒழுக்கமாக இருப்பான்ப்பா. அதுக்கு நான் கேரண்டி. நிலா, உன்னை என்னமோ நினைச்சம்மா, ஆனா என் வயசுல எனக்கு இருக்க வேண்டிய பக்குவம் இப்போ உனக்கு இருக்குமா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சாரி தாத்தா, உங்களை எதிர்த்து பேசிட்டேன்னு என் மேலே ஒன்றும் கோவம் இல்லைல்ல? அப்படிலாம் இல்லடா கண்ணு, உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன் சொல்லு. தாத்தா, எனக்காக நம்ம தோட்டத்தில் அவனுக்கு வேலை போட்டு கொடுங்க தாத்தா. டே ராகவா, அவனுக்கு வேலையை போட்டு கொடுறா. சரிங்கப்பா. உன் குணத்துக்கு நீ நல்லா இருப்ப தங்கம். வேலை போட்டு கொடுத்தா திருந்தி ஒழுக்கமா வேலை செய்வல்ல? செய்வேன் ஐயா, ஒழுக்கமாக இருப்பேன். சரி, நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து என்னை தோட்டத்துல பாரு. உனக்கு நல்ல வேலையா நான் போட்டு தரேன். சரிங்க ஐயா. நிலா மேடம், ரொம்ப நன்றி மேடம். உங்களை நம்பி தான் நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வாக்கை காப்பாத்துங்க, அது போதும். கண்டிப்பாக மேடம், நான் வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தம்பி. அன்னைக்கு நிலா பாப்பா மட்டும் இல்லைன்னா இவன் கண்டிப்பா செத்துருப்பான். இவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு இவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்தினது காரணமே நிலா பாப்பா தான். மொத்தவங்கெல்லாம் இவன் மேல இருக்க கோவத்துல அவனை அடிக்கலாம் தான் பார்த்தாங்க. ஆனா அவனை பத்தி யோசிச்சதும் அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சதும் நிலா பாப்பா தான் தம்பி. அப்படி ஒரு நல்ல மனசு தம்பி அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளைலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். அதான் தம்பி என் ஆசை. உங்களுக்கு யாரோ நிலாவை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் தப்பா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிலர் பேச்சை கேட்டுட்டு என் குடும்பத்தை நானே தப்பா நினைச்சிட்டேனே. அண்ணே, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. தம்பி, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் தம்பி, என்னை நீங்க நம்பலாம். தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலேயே நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி. வாங்க, இளநியை வெட்டி தரேன், சாப்பிடலாம். நீங்க போங்கண்ணே, நான் வரேன். அர்ஜுன், இப்போ உனக்கு நிலா பற்றி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அத்தை சொன்னதை கேட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட அர்ஜுன். ஆமா கிருத்தி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போவாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. அத்தை சொன்னதெல்லாம் தூக்கி போட்டுட்டே ஒழுங்கா என் பின்னாடி வா. தயவு செஞ்சு இனிமே நிலா கிட்ட ஹாஷா நடந்துக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி கிருத்தி, சாரி நிலா. எப்பவும் போல இப்பயும் உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன். உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு இப்பதான் நிலா நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் உன்னை தப்பா சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நிலா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி பொண்ணு என் லைஃப்ல கிடைச்சா என்ன மாதிரி லக்கி மேன் யாரும் இல்லை. கடவுளே, நிலாவை எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ்.